வணக்கம். 1996லேருந்து 2001 வரைக்கும் கலைஞருடைய தலைமையிலான திமுக ஆட்சி நடந்தது. பெரிய அளவுல ஒண்ணும் அதிருப்திலாம் இல்ல. அதனால மறுபடியும் கலைஞர் ஆட்சிக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டப்ப, அந்த ஆட்சி வந்து போயிடுச்சு. திமுக ஆட்சி போயி ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி தான் வந்தது. அ அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் வந்து பொதுவா சொல்லப்பட்ட விமர்சனம் என்னன்னா, அந்த ஆட்சியில ஒண்ணும் பெரிய பணப்புழக்கமே இல்ல. அதனால தான் அந்த ஆட்சிய தூக்கி எறிஞ்சுட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத பத்தி நிருபர்கள் வந்து கலைஞர்ட்ட போய் கேட்கும்போது, "உங்க ஆட்சியில பணப்புழக்கமே இல்லன்னு சொல்றாங்களே" அப்படின்னு சொல்லும்போது, கலைஞர் என்ன சொன்னாருன்னா, "இப்ப தான் அவங்க வந்துட்டாங்கல்ல, இனிமே நெறைய பணம் புழங்கும். போய் எடுத்துக்க சொல்லுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒற்றை வரியில முடிச்சுட்டாரு. இப்ப நம்மளுடைய கடந்த 5 ஆண்டு கால நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அதிருப்தின்னு ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்து சிறப்பான முறையில தான் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறைபாடுகள் இருக்கான்னு பார்த்தா, குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா, பெர்ஃபெக்ட்டான 100% ரொம்ப அருமையான ஆட்சி அப்படின்னு உலகத்தில எந்த ஆட்சியுமே கிடையாது. சில குறைபாடுகள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனா, ஒரு ஆட்சிய தூக்கி எறியிற அளவுக்கெல்லாம் கோவப்பட்டெல்லாம் மக்கள் வந்து இத செஞ்சிருக்க வேண்டியதில்ல. ஏன்னா, இதில வந்து அவரு குடுத்த திட்டங்களும் சரி, அவர் வந்து பிஜேபிக்கு உள்ள வராம ஒரு அரணா தடுத்து நிறுத்தியிருந்தாரு. பிஜேபி உள்ள வந்தா அந்த மாநிலங்கள்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. வட மாநிலங்கள்ல போய் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நம்மளுடைய தற்காத்து, நம்மளுடைய கொள்கையிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள காத்த ஒரு தலைவர் அப்படின்ற அளவுல ஒரு மிக சிறப்பான பணி தான் செஞ்சிருக்கிறாரு. ஆனா, ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள்லாம் அவர வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு தாவேக்காவ தேர்ந்தெடுத்துருக்காங்க. அவங்க உண்மையிலேயே அந்த என்ன மாற்றம் வேணும்னு நெனைக்கிறாங்க? என்ன மாற்றத்த இந்த தாவேக்கா தலைவர் விஜய் வந்து குடுக்க போறாரு? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.